நல்ல கொலை பசியில் இருக்கும்போது தோசை நல்லா ரவுண்டாக வரல, சிகப்பாக வரல, முறுவலாக வரல அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்படுவோமா? இல்லை வர தோசையை ஊற்றி சாப்பிட்டு முதல்ல பசி அடக்கலான்னு யோசிப்போமா? என்ன பர்பஸோ அதை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு கிளாரிட்டி போதும், பர்ஃபெக்ஷன் தேவையில்லை. ஆனால் இந்த பர்ஃபெக்ஷனை தேடி 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 நம்ம ஆக்சுவலாக செய்ய வேண்டிய விஷயத்தையே செய்யாமல் போயிடுறோம். நம்மளோட நிறைய கோல்ஸை நம்ம அச்சீவ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு, நம்மளோட ட்ரீம்ஸை நோக்கி நம்மளால் போக முடியாமல் இருக்கிறதுக்கு, மனசில் நினச்ச ஒரு விஷயத்த சரியாக பண்ணவே முடியாமல் இருக்கிறதுக்கு நம்மக்கிட்ட கிளாரிட்டி இல்லாதது தான் மிகப்பெரிய ரீசன். ஸோ நம்ம லைஃப்பில் அந்த கிளாரிட்டியை எப்படி உருவாக்கலாம், அதை வச்சு நம்ம கோல்ஸை எப்படி அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கான எபிசோடில் நம்ம டீட்டெயில்டாக பேச போகிறோம். வணக்கம், நான் வினிதா. இது மனமே நலமா பாட்காஸ்ட். மனமே நலமா, மனமே நலமா. 1974 நார்த் கரோலினா அப்படின்ற அமெரிக்க மாகாணத்தில் ஒரு ஃப்ளைட் ஆக்சிடென்ட் நடக்குது. 10,000 அடிக்கு கீழே அந்த ஃப்ளைட் இறங்கும் பொழுது காக்பிட்டில் நிறைய பேச்சு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. ஃப்ளைட் கம்யூனிகேஷன் சம்பந்தம் இல்லாத சின்ன சின்ன விஷயங்கள் காக்பிட்டில் அந்த சத்தத்தில் கேட்டுக்கிட்டே இருக்கு. அந்த பைலட்ஸ் தாங்கள் உணர்றதுக்கு முன்னாடியே ரொம்ப ரொம்ப கீழே வந்துட்டாங்க. அதனால அந்த ஃப்ளைட் ரன்வேக்கு முன்னாடியே லேண்ட் ஆக வேண்டிய சூழல் ஏற்பட்டு அதில் 74 பேர் இறந்து போனாங்க. இந்த விபத்தை பற்றி இன்வெஸ்டிகேட் பண்ணும்போது எந்த விதமான டெக்னிக்கல் ஃபெயிலியரும் கிடையாதுன்னு தெரிய வந்து, அதே மாதிரி வேற எந்த கோளாறும் ஏற்படல, ஃபியூவல் தீர்ந்து போல, எல்லாமே சரியா போயிட்டு இருந்தது. ஆனால் தேவையில்லாத நாய்ஸ் உள்ள வந்ததுனால கவனிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் கவனிக்கப்படாம போச்சு. அதனால முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணப்பட்டாலும் அது கவனிக்கப்படாம இப்படி ஒரு விபத்து ஏற்பட நேர்ந்தது. அப்படி ஒரு கோரமான விபத்து ஒரு முக்கியமான ரூலை ஏவியேஷன் அத்தாரிட்டி உருவாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. இந்த ரூலோட பேரு 0 or 1 ரூல். 10,000 அடிக்கு கீழே அந்த ஃப்ளைட் இறங்கும் பொழுது எந்த அனாவசியமான கம்யூனிகேஷனும் இருக்கக்கூடாது. ஐதர் இட் ஷுட் பி 0 or இட் ஷுட் பி 1 அப்படின்ற ஒரு கிளியர் கட்டான ரூல் போட்டாங்க. தேவையில்லாத நாய்ஸ் உள்ள வந்த மாதிரி நம்ம லைஃப்லயும் அனாவசியமான சில விஷயங்கள் தான், அதுவும் சின்னது தானே, இவ்வளோதானே, அவ்வளோதானே அப்படின்ற அற்பமான விஷயங்கள் தான் நம்மளோட முக்கியமான கோல்ஸை அச்சீவ் பண்ண விடாம நம்மளை தடுக்குது, நம்மளோட ப்ராசஸ்க்கு ஒரு பெரிய முட்டுக்கட்டையாக அமையுது. அப்போ இங்க நமக்கு தேவை என்ன அப்படின்னா, எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது அப்படிங்கிற கிளாரிட்டி தான். 0 or 1 அப்படிங்கிறது பைனரியை குறிக்குது. ஐதர் இட் இஸ் 0, எதுவுமே இல்லை அப்படிங்கிற ஒயிட் ஸ்பேஸாக இருக்கலாம், இல்லை 1 அப்படிங்கிற பிளாக் ஸ்பேஸாக இருக்கலாம். இந்த நடுவில் கிரே ஸ்பேஸ் அப்படிங்கிறதெல்லாம் இல்லவே இல்லை. ஸோ இந்த ரூல் என்ன சொல்ல வருதுன்னா, இந்த ரூலை ஃபாலோ பண்ணுறீங்க பண்ணுறது இல்லை அப்படின்ற 2 விஷயங்கள் தான். இங்கே இதை மட்டும் பண்ணலாமா, அதை மட்டும் பண்ணலாமா, இதை மட்டும் இந்த ஒரு தடவை எக்ஸ்கியூஸ் பண்ணிடலாமா அப்படின்ற எந்த விதமான சாக்கு போக்கும் இதில் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த கிளாரிட்டி தான் இந்த ஏவியேஷன் ரூலில் இருக்கு. அந்த மாதிரி நமக்கும் தேவை 0 or 1 அப்படிங்கிற கிளாரிட்டி தான். நிறைய நாடுகளில் சிவிக் சென்ஸோட மக்கள் நடந்துக்கிறாங்க. ஒரு பப்ளிக் ஸ்பேஸை யூஸ் பண்ணும்போது அது எல்லாருக்குமான ஸ்பேஸ், அங்கே குப்பை போடக்கூடாது. ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் அனாவசியமாக சத்தம் எழுப்பி பக்கத்தில் இருக்கிறவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. வண்டி ஓட்டும் போது டிராஃபிக் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும். 2 வீலரோ 4 வீலரோ ஓட்டும் போது சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் எடுத்துக்கணும். இதெல்லாம் தானாக வருது. சின்ன வயசுலேருந்து அது அவங்களுக்குள்ள சொல்லப்பட்டுட்டே வருது. இல்லை அதை ஒரு ரூலாகவே போட்டாலும் அந்த ரூல் சரியாக இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படுது. இதை தான் நம்ம பண்ணணும், இதை இப்படி தான் பண்ணணும், இதை பண்ணவே கூடாது அப்படின்ற ஒரு கிளாரிட்டி நமக்கு வந்துடும். ஏன்னா நமக்கு ரூல்ஸ் அப்படிங்கிறது அங்கே கிளியர் கட்டாக இருக்குது. இந்த 2 வீலரில் ஹெல்மெட் போடுற ரூலே எடுத்துக்கலாமே, அதில் எவ்வளோ எக்ஸ்கியூசஸ், எவ்வளோ டிஸ்ட்ராக்ஷன்ஸ், எவ்வளோ சாக்கு போக்கு நம்மளும் சொல்கிறோம், அதுக்கான ஆர்கியூமெண்ட்ஸும் எழுந்துக்கிட்டே இருக்குது. நீங்கள் வண்டி எடுத்து ரோட்டில் போகிறீங்கனாலே நீங்கள் ஹெல்மெட் போட்டிருக்கணும் அப்படிங்கிறது தான் ரூல். இந்த ரூல் அப்படிங்கிறது நம்மளோட சேஃப்டிக்காக உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம்தான். ஆனால் அதுலேயே நம்ம எவ்வளோ சாக்கு போக்கு சொல்கிறோம். நான் மெயின் ரோடுக்கே போகலங்க, அதனால்தான் நான் ஹெல்மெட் போடாமல் வந்தேன், ஹெல்மெட்டை வீட்டில் வச்சுட்டேன், எவ்வளோ எக்ஸ்கியூசஸ். நம்மளோட சேஃப்டிக்காக கவர்மெண்ட் போட்ட ரூலையே நம்ம இப்படி தான் மதிக்கிறோம் அப்படின்னா, நம்மளோட வளர்ச்சிக்காக நாமளே செட் பண்ணிக்கிற ரூல்ஸை நம்ம மதிக்காமல் போகிறதுல பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லைல்ல. நமக்கு நம்ம மேலே அவ்வளோதான மரியாதை, ஆர் நம்மளோட லைஃப் பற்றி நமக்கு அவ்வளோதான் அக்கறை.
ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம டிசைட் பண்ணோம் அப்படின்னா அதை பண்ண முடியாமல் போகிறதுக்கு எத்தனை பேரை, எத்தனை சூழ்நிலைகளை, எத்தனை விஷயங்களை நம்ம காரணம் காட்டிக்கிட்டே இருக்கோம். ஏன் நமக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை. மனமே நலமாக்கும் சரி, என்னோட இன்ஸ்டாகிராமில் சாரி பாசிட்டிவ் பேஜ்லேயும் சரி, எனக்கு இந்த ஒரு கேள்வியை வந்து அடிக்கடி நிறைய பேர் கேட்பாங்க. இந்த சோஷியல் மீடியா அடிக்ஷன் எனக்கு ஜாஸ்தி இருக்குது, அதை எப்படி கம்மி பண்ணோன்னு ஒரு வீடியோ போடுங்க, அதை எப்படி கம்மி பண்ணோன்னு ஒரு எபிசோட் பேசுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு நல்லா தெரியும் அந்த எபிசோட் பண்ணுறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி. ஏன்னா அது நிறைய பேர் ஃபாலோவும் பண்ண போகிறதில்ல. இன்னொரு ஆனஸ்டான என்னுடைய மனசில் பட்ட விஷயத்த நான் உங்கள் கூட எந்த ஃபில்டரும் இல்லாமல் பகிர்ந்துக்கிறேன். இந்த மாதிரி செல்ஃப் ஹெல்ப், இந்த மோட்டிவேஷன், இந்த பர்சனல் க்ரோத்துக்கான இந்த மாதிரி விஷயங்கள் பேசுகிறதே ஒரு கட்டத்தில் எனக்கு பெரிய ஒரு டவுட்டாக இருந்தது. இது யார் கேட்குறா, கேட்டாலும் யார் ஃபாலோ பண்ணுறா அப்படின்னு நான் யோசிப்பேன். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் போடுற வீடியோஸை நிறைய பேர் சேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியும். ஆனால் சேவ் பண்ணதில் எத்தனை பேர் இதை யூஸ் பண்ணுறாங்க, இதெல்லாம் பண்ணி என்ன பிரயோஜனம் இருக்குது அப்படின்ற கேள்வி எனக்கு பல தடவை வந்திருக்கு. ஆனாலும் ஆங்காங்கே ஒவ்வொருத்தர் சொல்கிற விஷயம், இப்போ எனக்கு ரீசெண்டாக கூட ஒருத்தங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் இந்த எபிசோடில் சொல்கிற நிறைய விஷயத்த நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறேன், ஃபாலோ பண்ணுறேன், அது எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி ஒருத்தர் 2 பேருக்காக தான் இன்னும் நான் இந்த விஷயத்தை தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எங்கேயோ ஏதோ ஒரு மூலையில் கண்டிப்பாக யாரோ ஒருத்தருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கு நமக்கு தூண்டுகோலாக இருக்குது. இல்லாட்டி நானும் அதான் யாருமே கேட்குறது இல்லையே, அப்புறம் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நானும் ஒரு சாக்காடு சொல்லிகிட்டே இருப்பேன். அதே மாதிரி யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படின்னு ப்ளேமை உங்கள் மேலே தூக்கி போட்டுட்டு நான் என்னுடைய சோம்பேறித்தனத்துக்கு ஒரு பெரிய ரீசனை சொல்லிக்கலாம். ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறோம், ஆனால் அதை பண்ணாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஜஸ்டிஃபிகேஷன் தேடி எக்ஸ்கியூஸ் தேடுறோம் அப்படின்னாலே அந்த விஷயத்தை செய்கிறதுல நமக்கு பெருசாக ஈடுபாடு இல்லைன்னு தான் அர்த்தம். அந்த கோல் நமக்கானது இல்லைன்னு தான் அர்த்தம். இல்லை நான் வந்து இதுக்காக தான் பிறந்திருக்கேன், என்னால் கண்டிப்பாக முடியும் அப்படின்னு உங்கள் ஆழ் மனசில் தோணுது. ஆனாலும் நீங்கள் காரண காரியங்கள் தேடுறீங்கன்னா நீங்கள் டீப்பாக உட்காந்து யோசிக்க வேண்டியது இருக்குது. உங்கள் மனசு கூட ஒரு ஆனஸ்டான கான்வர்சேஷனை நீங்கள் கண்டிப்பாக பேசி தான் ஆகணும். மார்ச் மாதத்தில் இருக்கோம். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள். 2026 ஆரம்பிக்கும் போது இந்த வருஷம் இது பண்ணணும், இந்த வருஷம் இப்படி ஆயிடணும்னு நினச்ச அந்த ப்ராசஸில் நீங்கள் இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கீங்களா, இல்லை அது அப்படியே காத்தோட போச்சு அப்படின்னா கண்டிப்பாக இப்போ நம்ம பேச போகிற இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இல்லை நான் இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா இப்போ நம்ம பேச போகிற விஷயங்கள் உங்களோட அந்த கான்ஃபிடென்ஸ்க்கு, அந்த ஒரு வில் பவருக்கு, ஸ்ட்ரென்த்தை சேர்க்கக்கூடியதாக இருக்கும். ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் தொடர்ந்து கேட்கலாம். வெயிட் குறைக்கணும், ஃபிட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த 2026 நீங்கள் ஆரம்பித்து ஆயிரக்கணக்கில் ஜிம் மெம்பர்ஷிப்லாம் பே பண்ணி இப்போ அந்த ஜிம் மெம்பர்ஷிப் வந்து எங்கே போச்சுன்னே தெரியல அப்படின்ற ஒரு நிலைமையில் இருந்தாலும் சரி, இல்லை முடிஞ்ச அளவுக்கு ஏதோ பண்ணுறேன் அப்படின்ற நிலைமையில் இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட ஒரு கிளாரிட்டி இல்லாமல் போகிறதுனால தான் இந்த மாதிரி சின்ன சின்ன கோல்ஸை கூட நம்ம ஃபாலோ பண்ண முடியாமல் இருக்கும். உதாரணத்துக்கு நான் எக்ஸசைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு இந்த வருஷம் ஆரம்பத்தில் நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா இந்த 0-1 ரூல் யூஸ் பண்ணி எப்படி அதோட கிளாரிட்டியை அதிகப்படுத்தலாம். எக்ஸசைஸ் பண்ணும் அப்படின்ற அந்த வேக் ப்ராமிஸை வாரத்தில் எவ்வளோ நாள் பண்ண போகிறீங்கன்னு முதல் ஸ்டெப்புக்கு வாங்க. மண்டே, வென்ஸ்டே, ஃப்ரைடே பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுதான் 1. மீதி நாள் பண்ண மாட்டீங்க அப்படிங்கிறது 0. இதில் இடையில மண்டே போகிறேன் ஆனால் வென்ஸ்டே எனக்கு வேறு வேலை வந்துருச்சு, ஃப்ரைடே லேட் ஆகிடுச்சுன்னா அப்படின்னு சொல்லி நம்ம எக்ஸ்கியூஸ் தேடாமல் இருக்கும் பொழுது அட்லீஸ்ட் இந்த மண்டே, வென்ஸ்டே, ஃப்ரைடே வாச்சும் நம்ம நினச்ச விஷயத்த பண்ணுறதுக்கான ஒரு சிஸ்டமை நம்ம இப்போ கிளியராக வச்சுருக்கோம். எக்ஸசைஸ் பண்ணியான்னு கேட்டால் இன்னைக்கு மண்டே தானே பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும், வென்ஸ்டே தானே கண்டிப்பாக எனக்கு ஜிம் போகணுன்னு உங்களுக்கு தெரியும், ஃப்ரைடே தானே இன்றைக்கி நான் நினச்ச அந்த 100 புஷ்அப்ஸ் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து அந்த ஒரு ப்ராசஸில் ஈஸியாக மிங்கிள் ஆகிடுவோம். இன்றைக்கி சாட்டர்டே தானே ஜிம் போக தேவையில்லை அப்படிங்கிறதும் அந்த 0 அப்படிங்கிற ரூலில் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஸோ வேகான விஷயங்களை செட் பண்ணாமல் ரொம்ப கிளியர் கட்டாக சில விஷயங்களை செட் பண்ணும்பொழுது அந்த கிளாரிட்டி சேர அந்த விஷயத்தை பண்ணுறதுக்கான ஒரு எளிமை வந்து நம்மக்கிட்ட வந்துடும். அப்போ நம்ம வில் பவரை நோக்கி வேலை செய்ய வேண்டியதில்லை. இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, மண்டே அந்த ஜிம் போகிறதுக்காக நீங்கள் எழுந்திரிக்க கஷ்டப்படும் பொழுது இன்றைக்கி தானே போகணும், நாளைக்கு போக தேவையில்ல, அடுத்து இனி வென்ஸ்டே தானே அப்படின்ற ஒரு ரிலாக்ஸேஷன் கூட உங்களுக்கு வரும். இந்த 0-1 ரூல் செட் பண்ணும் பொழுது உங்களோட கோல்ஸ்க்கு, உங்கள் ப்ராசஸஸ்க்கு நீங்கள் இன்னும் கிளாரிட்டியை சேர்க்கலாம். கிளாரிட்டி சேர்க்க ஆட்டோமேட்டிக்காக அதோட எக்ஸிக்யூஷன் ரொம்ப சிறப்பாகவே நடக்கும்.
இந்த 0-1 ரூல் வச்சு நம்ம கோல் செட் பண்ணுறதுல மட்டும் கிளாரிட்டி ஆட் பண்ண போகிறதில்ல, இன்னொரு மிகப்பெரிய விஷயத்துக்கும் இந்த ரூல் நமக்கு ஹெல்ப் பண்ணும். அதாவது பேட் ஹேபிட்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு இது நிஜமாக ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஹெல்ப் பண்ணும். நான் முன்னாடி சொன்ன ஒரு உதாரணத்துக்கே வரலாம். ஏன்னா அந்த கேள்வி தான் நிறைய கேட்கப்படுது, சோஷியல் மீடியா அடிக்ஷனை எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்னு சொல்லி. அப்போது இந்த 0-1 ரூல் அதுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு பார்க்கலாம். நான் சோஷியல் மீடியாவே யூஸ் பண்ண மாட்டேன், யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நாம் நமக்கு சொல்கிறோன்னா, அடுத்த செகண்டே ஃபோனை எடுத்து நம்ம பார்த்துட்ருப்போம் அப்படிங்கிறது நம்ம மனசாட்சிக்கு நல்லா தெரியும். அதனால நான் சோஷியல் மீடியாவே தொடமாட்டேன் அப்படின்ற ட்ரமாட்டிக் ரூல்லாம் நம்ம செட் பண்ணாமல் முதல்ல இந்த 0-1 ரூலுக்கு வருவோம். முதல் ஸ்டெப்பாக நம்ம என்ன பண்ணலாம்னா, நான் என்னோட பெட்டில் இருக்கும்போது சோஷியல் மீடியா யூஸ் பண்ண மாட்டேன்ற ரூல் செட் பண்ணலாம். ரெண்டாவதாக இந்த ரூலை நம்ம எப்படி மாற்றலாம் அப்படின்னா, நான் நைட் 9 மணிக்கு மேலே சோஷியல் மீடியா யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நம்ம செட் பண்ணலாம். அந்த ப்ராசஸ் கொஞ்ச நாள் போனதுக்கப்புறம் அதை இன்னும் நம்ம டைட்டன் பண்ணலாம். எப்படின்னா, மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்குமே நான் சோஷியல் மீடியா யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு கோல் கூட நம்ம செட் பண்ணலாம். ஸோ இதில் நம்ம எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக இருப்போம் அப்படின்னு நமக்கு தெரியாது, ஆனால் இதில் நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. ஸோ ஒவ்வொரு முறை அந்த ஹேபிட் நமக்கு பழகுனதுக்கப்புறம், அதாவது அட்லீஸ்ட் ஒரு 21 டேஸாவது ஃபாலோ பண்ணி அந்த ஹேபிட் நமக்கு இயல்பானதுக்கப்புறம் நம்ம இன்னும் அந்த கோலை ஒரு படி டைட்டன் பண்ணலாம். ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்லேருந்து நம்ம எப்படி அந்த கோலை நம்ம செட் பண்ணோம் அந்த மாதிரி தான். என்ன ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், நானே இப்போ சோஷியல் மீடியா பிரேக்கில் தான் இருக்கேன். நான் இன்ஸ்டாகிராமை யூஸ் பண்ணுறதில்ல. இன்ஃபேக்ட் என்னோட ஃபோனில் இந்த இன்ஸ்டாகிராம் நான் கம்ப்ளீட்டாக ஹைட் பண்ணிட்டேன். ஆனால் அப்பப்போ வேலை நிமித்தமாக ஏதாவது பார்க்கணும், அதை சோஷியல் மீடியாவில் தான் பார்த்தாகணுங்கிற ஒரு சிச்சுவேஷனில் நம்ம இருக்கும்பொழுது அப்போ மட்டும் நான் அதை ஓப்பன் பண்ணி உள்ளே போய் பார்ப்பேன். பட் உண்மையாக சொல்கிறேன், இதை யூஸ் பண்ணவே தேவையில்லை, நம்ம விட்டுறலாம் அப்படின்னு நினச்சதுக்கப்புறம் இது ஒரு ஹேபிட்டாகவே ஆயிடுச்சு. ஒவ்வொரு நாள் காலையிலும் எழுந்தோடனையும் இந்த இன்ஸ்டாகிராமில் என்ன ஆச்சு அப்படின்னு பார்க்குறதுக்கான ஆவல் இப்போ சுத்தமாகவே இல்லை. ஸோ அடுத்தும் இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் நம்ம ஒரு விஷயத்தை அப்படியே கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணும்பொழுது அந்த ஹேபிட் நமக்குள்ளே அப்படியே நேச்சுரலாக வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வில் பவர்லாம் யூஸ் பண்ண தேவையே இருக்காது, அது பாட்டுக்கு ஈஸியாக நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த 0-1 ரூல் வச்சு எப்படி ஒரு புது கோலை நம்ம ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணலான்னு பேசணும், எப்படி ஒரு கெட்ட பழக்கத்துலேருந்து வெளியில் வருது அப்படிங்கிறத பற்றியும் நம்ம பேசணும். இப்போது இந்த 0-1 ரூல் நமக்கு கொடுக்கக்கூடிய 2 முக்கியமான அட்வான்டேஜஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன். முதல் விஷயம் என்னென்னா, இந்த 0-1 ரூல் நம்ம மேலே இருக்கிற மரியாதையை, நம்ம மேலே நமக்கே இருக்கிற ட்ரஸ்ட்டை இன்னும் அதிகப்படுத்தும். நீங்கள் சுகர் கட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு ப்ராசஸில் இருக்கீங்க அப்படின்னும் பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படுற ஜங்க் ஃபுட், ப்ராசஸ்ட் ஃபுட் இல்லை சுகரி ஃபுட் அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் 100% கிளாரிட்டியோடு இருப்பீங்க. இந்த ஒரு தடவை தானே அப்படின்ற சாக்கு 0-1 ரூல் ஃபாலோ பண்ணும்போது இருக்கவே இருக்காது. 0-1 ரூல் ஃபாலோ பண்ணுறவங்க அவங்களுக்கு அந்த ப்ராசஸ்ட் ஃபுட்டு கொடுக்கும்பொழுது, இல்லை நான் இதெல்லாம் சாப்பிட்றதே இல்லை அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லிடுவோம். பட் நம்ம இந்த ரூலை ஃபாலோ பண்ணாமல் இந்த கிளாரிட்டி நம்மக்கிட்ட இல்லாமல் இருக்கும் பொழுது இந்த ஒரு தடவை தானே அப்படின்னு ஆரம்பிப்போம். அப்புறம் அந்த ஒரு தடவை 10 தடவை ஆகும், அப்புறம் 20 தடவை ஆகும், அந்த ரூலே அங்கே காணாமல் போயிடும். இல்லை நான் இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு நமக்கு பண்ண ப்ராமிஸை நம்ம காப்பாற்றும் பொழுது நிஜமாவே நம்ம மேலே இருக்கிற மரியாதை நமக்கே அதிகமாகும். அது ஒரு ஐடென்டிட்டி பில்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். கொடுத்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு நபர் அப்படின்ற ஒரு அற்புதமான ஒரு கான்ஃபிடென்ட்டான ஐடென்டிட்டி நமக்குள்ளே வரும். ரெண்டாவது, தேவையில்லாத டெசிஷன்ஸ் எடுத்து நம்ம மென்டல் எனர்ஜியை வேஸ்ட் பண்ணுற அந்த ஒரு ப்ராசஸ் இந்த 0-1 ரூல் ஃபாலோ பண்ணும்போது இருக்கவே இருக்காது. ஏன்னா 0 or 1 அப்படின்னு உங்களுக்கு 2 முடிவு தான் நீங்கள் எடுக்கணும் பொழுது நீங்கள் கன்ஃபியூஷனே ஆக மாட்டீங்க. இந்த டெசிஷன் ஃபட்டீக் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கவே இருக்காது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னும் பொழுது 0 or 1 பண்ணுறோமா இல்லையா அது மட்டும்தான். இந்த ஒரு தடவை பண்ணலாமா, இத்தினூண்டு பண்ணலாமா, இல்லை கொஞ்ச நேரம் இதை மட்டும் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி அந்த கிரே ஏரியாக்குள்ளே வராமல் அப்படி ஒரு கிளாரிட்டியோட நீங்கள் டெசிஷன்ஸ் எடுப்பீங்க. நிஜமாவே சொல்கிறேன், டெசிஷன் எடுக்கிறது மட்டும் ரொம்ப குயிக்காக ஈஸியாக நடந்துருச்சு அப்படின்னா நம்ம லைஃப்பில் உருப்படியாக நிறைய விஷயம் பண்ணுறதுக்கான ஸ்டாமினா நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ 0-1 ரூல் யூஸ் பண்ணி எப்படி உங்கள் லைஃப்பை இன்னும் சிம்பிளிஃபை ஆக்கி உங்கள் கோல்ஸை கிளியர் ஆக்கி உங்கள் லைஃப்பில் எஃபிஷியன்சி அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி நிறைய இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் பேசியிருக்கோம். நான் உங்ககிட்ட ஒன்று தான் சொல்கிறேன். இந்த எபிசோடில் நீங்கள் கேட்ட விஷயத்த ஐதர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, 1 இம்ப்ளிமெண்ட் பண்ணாதீங்க, 0. இதில் எதுன்னு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. நான் இதை மட்டும் ட்ரை பண்ணுறேன், அதை மட்டும் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒன்று ஆரம்பித்து அடுத்த மாதம் விட்டுட்டு அந்த ஒரு கன்ஃபியூஷன்லேயே இருக்காதீங்க. ஐதர் யூ டேக் இட் ஆர் லீவ் இட்.
ஸோ இந்த ஒரு நோட்டோட இன்னைக்கான எபிசோட நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த மனமே நலமா எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.